என்ன வெயில் தாங்க முடியல, கொளுத்துது. ஆபீஸுக்குள்ள உட்காந்துதான் ஒன்னுத்தையும் கிழிக்க முடியல. சரி, வெளியில போயாவது என்னத்தையாவது சாதிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் இந்த வெயில் விட மாட்டுது. ஏசி, ஃப்ரிட்ஜு, ஏர் கூலர்னு இவ்வளோ டெக்னாலஜி இருக்கிற இந்த காலத்திலேயே இப்படி ஒரு வேலை நம்மளால தாங்க முடியல அப்படின்னா 800 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது தமிழ்நாட்டையே சிறப்பா ஆட்சி செஞ்ச, அதாவது அப்ப ஆட்சி செஞ்ச சோழர்களோட காலத்துல இப்படி ஒரு வேலை எப்படி தாங்கியிருப்பாங்க அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வருதா? எனக்கு வருது. அது எப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, இப்பயும் சரி, இந்த கொளுத்துற வெயில்னால பசி, பஞ்சம், வறட்சி, தண்ணீர் தட்டுப்பாடு, விவசாயம் பாதிக்கப்படுறதுன்னு இவ்வளோ பிரச்சனை வருது. இந்த காலத்துல வர பிரச்சனை எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே, அப்ப வந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்துல எறும்பூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அதுல இருக்கிற கடம்புவனேஸ்வர் அப்படின்ற கோவில்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல எங்களூர் இவ்வாண்டு ஆவணி மாசத்தும் புரட்டாசி மாசத்தும் நீர் தட்டுப்பட்டு ஒரு பூ நடைபெறாமையாலும் நட்ட பயிர் பாழாய் தட்டுப்பட்டமையால் அத்தட்டுக்கு உடலாக அப்படின்னு ஒரு கல்வெட்டு ஆரம்பிக்கும். இப்ப நான் என்ன சொன்னன்றது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. ஏன்னா படிக்கும் போது முதல்ல எனக்கே புரியல. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிதம்பரம் அப்படின்ற ஊர்ல இருக்கிற எறும்பூர் அப்படின்ற கிராமத்துல அந்த ஆண்டு ஏற்பட்ட பஞ்சத்தினால நட்ட பயிர்கள் எதுவும் வளரவும் இல்லை, புதுசா எந்த பயிர்களையும் நடவும் முடியல அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. அடுத்ததா தஞ்சாவூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்துல இருக்கிற திருப்பாம்புரம் அப்படின்ற சேஷபுரீஸ்வரர் கோவில்ல ஒரு கல்வெட்டு இருக்குது. அதுல காலம் பொல்லாத காலமாக காசுக்கு முன்னாடி நெல் விற்று அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு கல்வெட்டு இருக்கும். அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வெள்ளாளன் அப்படின்ற ஒரு சின்ன விவசாயி, காட்டுல வேலை பார்க்குற ஒரு சின்ன விவசாயி, அவரோட 2 மகள்களும் அப்ப ஏற்பட்ட வெப்பநிலையினால ஏற்பட்ட வறட்சியினாலையும் பஞ்சத்தினாலையும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லாம இறந்து போகிற நிலைமை ஏற்பட்டிருக்குது. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோவில்லையே அவங்க 3 பேரையும் வெறும் 120 காசுகளுக்கு, அதாவது இப்ப இருக்கிற காசுப்படி பார்த்தா வெறும் 2 ரூபாய்க்கு அவங்க 3 பேரையும் அந்த கோவிலுக்கு அடிமையா வித்திருக்காரு. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அந்த கல்வெட்டுல சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னொரு கல்வெட்டுல, அதாவது 2ஆம் ராஜராஜ சோழனோட 3வது ஆட்சி காலத்துல ஏற்பட்ட பஞ்சம் குறித்து இன்னொரு கல்வெட்டுல சொல்லியிருக்காங்க. அதுல ஆலங்குடியில் விவசாயம் செய்வதற்கு விதை நெல் இல்லை, உணவுக்கு அரிசியும் இல்லை, அதனால் அங்கிருந்த திருக்கோவிலில் பொற்காசுகளை கடனாக ஊரகர்கள் பெற்றுள்ளனர் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. அதாவது கூத்தாடும் தேவர், திருச்சரி, திரு உதரபந்தனம், நாகபானம் மாதிரியான நகைகளையும், திருசிலம்பு மாதிரியான நகைகளையும், திருக்கோவிலோட வெள்ளி பாத்திரங்களையும் அடகு வச்சு பொற்காசுகளை கடனா வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வறட்சினால அவங்களுக்கு காசு பணம் பிரச்சனை நிலத்தையும் ஒழுங்கா பராமரிக்க முடியல, விவசாயம் பெருசா வளர மாட்டேங்குது அப்படின்றதுனால அப்ப இருந்த பெருமக்கள், அதாவது அந்த பஞ்சாயத்து தலைவர்களோ இல்ல அந்த மன்னர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற எல்லா நிலத்தையுமே வரி இல்லாத நிலமா மாத்தினாங்க. ஏன்னா அவங்களால வரி கட்ட முடியாது. மற்ற அரசர்களோ இல்ல ஆட்சி செய்யற மக்களோ எப்பவுமே தங்களோட கருவுலாம் சேஃபா இருக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டா எனக்கு நீங்க கட்ட வேண்டிய வரியா எனக்கு கட்டியாகணும் அப்படின்னு மத்தவங்க மாதிரி இல்லாம, சோழர்கள் அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்துல என்னோட மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க என்னோட மக்கள், அவங்க இவ்வளவு கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக நம்ம தீர்வா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு அவங்களால தெரிஞ்ச அவ்வளவு இது மாதிரியான இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நீங்க சூப்பரான ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.